ஓட்டுக்கு ₹1 கூட பணம் கொடுக்காம நீங்கள் பாருங்கள், அண்டா கொடுத்தீங்க, குண்டா கொடுத்தீங்க, இலவசமாக அள்ளி கொடுத்தீங்க, ஓட்டுக்கு 5000 10,000 வரைக்கும் பணம் கொடுத்தீங்க. அந்த பணத்தை எல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட 24,000 மக்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தியிருந்தாங்க. அதுவே ஆகச்சிறந்த வெற்றி. அப்படி இருந்த இந்த திருமுருகன் காந்தி, அப்புறம் இந்த திராவிடத்துக்கு அல்லக்கை வேலை பார்க்கக்கூடிய ஒரு சிலர் எல்லாம் சீமான டெபாசிட் இழக்க வச்சுட்டோம், நாங்கள் பெரியாரை ஆதரித்து பேசணும். நீ பெரியாரை ஆதரித்து யாருக்கு ஓட்டு கேட்ட? நீ திமுகவுக்கு ஓட்டு கேட்டியா? நீ ஓட்டு கேட்டது வெண்ணிலாவுக்கு ஓட்டு கேட்ட. இந்த திருமுருகன் காந்தி வெண்ணிலாவுக்கு ஓட்டு கேட்ட. பெரியார் பிம்பத்தை முன்வைத்து பாருங்க, சீமான் பெரியாரை இழிவுபடுத்துறாரு, சீமானுக்கு யாரும் ஓட்டு போடாதீங்க, பெரியாரை சீமான் விமர்சிக்கிறாரு, அதனால சீமானுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு இந்த திருமுருகன் காந்தி தெருவா பிரச்சாரம் பண்ணாரு. அப்படி பிரச்சாரம் பண்ணி பெரியார் பிம்பத்தை காட்டி, பெரியார் புகைப்படத்தை காட்டி இந்த திருமுருகன் காந்தி வாங்கி ஓட்டு எத்தனை தெரியுங்களா? வெண்ணிலா அவர்கள் பெற்ற வாக்கு வெறும் 222 வாக்கு தான். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்த ஆண்டு அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ண போறாருங்க. 3ஆம் தேதி ஒரு கூட்டத்தை புதிய ஆண்டில் அண்ணன் சீமான் அவர்கள் நடத்த இருக்காரு. அந்த கூட்டத்தோட தலைப்பு தான் இன்று திராவிடர்கள் பல பேர் கதறுவதற்கு காரணமாக இருக்குங்க. என்ன தலைப்புன்னு தானே கேட்குறீங்க? பெரியாரை போற்றுவோம். பெரியாரை போற்றுவோம்னு சீமான் அவர்கள் 3ஆம் தேதி ஒரு கூட்டத்தை நடத்த போறாரு. அந்த கூட்டத்தில் அவர் என்ன பேசுவார்னு சொல்லிட்டு இப்போவே இந்த திராவிடர்கள் தூரமாக நின்று அப்படியே வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஹா, சீமான் அவர்கள் பெரியாரை போற்றுவோம்னு சொல்கிறாரு, என்ன போற்ற போகிறாருன்னு சொல்லிட்டு பல பேர் வயிற்றெரிச்சல்ல கதறிட்டு இருக்காங்க. குறிப்பாக ஒரு கூட்டம் தற்போது சீமான் அவர்கள் சமீப காலமாக பெரியாரை விமர்சிக்கிறார், பெரியாரை இழிவுபடுத்தி பேசுகிறார், பெரியார் செய்த தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டி பேசுகிறாரு. ஆனால் திடீர்னு இப்போ பெரியாரை போற்றுவோம்னு கூட்டம் நடத்த போகிறாரு. ஜென்னப்பா சீமான் அவர்கள் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு கூட்டம் பேசிகிட்டு இருக்கு. முக்கியமாக அவர்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், எந்த பெரியாரை அண்ணன் சீமான் அவர்கள் போற்ற போகிறாரு, எந்த பெரியாரால் தமிழ்நாடு சீரழிஞ்சு போய் நிற்குது பார்த்தீங்களா, எந்த பெரியார் காரணம் என்பதை அந்த மேடையில் அண்ணன் சீமான் அவர்கள் பேச போகிறாரு. நம்ம பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். முக்கியமாக பெரியார்னு சொன்ன உடனே எல்லாமே ஈவேரா ராமசாமி அவரை தான் சீமான் அவர்கள் போற்ற போகிறாரா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இருக்க போகிறது கிடையாதுங்க, அதற்கு வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா அவர் மட்டும்தான் பெரியாராங்க தமிழ்நாட்டில். ரெட்டைமலை சீனிவாசர் பெரியார், அயோத்திதாசர் பண்டிதர் நமது தாத்தா பெரியார், இன்னும் ஏகப்பட்ட பெரியோர்களை கொண்ட தமிழினம். நம்ம பெரியோர்களை கொண்டாடுறதுக்கு ஒரு நாள் போதுமாங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் பத்தாது. அவ்வளவு பெரியோர்களை பெரியார்களை தமிழ்நாடு மண் பெற்றிருக்கு. ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறாங்க, பெரியார்னாலே ஈவேரா ராமசாமி இவர்கள் தான். இந்த கூட்டத்தில் இல்லைப்பா பெரியார் என்பவர் இவர் கிடையாதுப்பா, நம்ம ஆழ்வார் தான்ப்பா நம்முடைய பெரியார்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் உறக்க பேச இருக்காரு. அதே போல் இந்த திராவிடர்கள் எல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, பெரியாரை போற்றுவோன்னு சொல்லிட்டு ஈவேரா ராமசாமி அவர்களை சீமான் விமர்சிக்க போகிறாரு, திட்ட போகிறாரு. இந்த ஈரோடு இடைத்தேர்தல் நடந்ததில்ல, உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அந்த இடைத்தேர்தலின் போது சீமான் அவர்கள் அப்படி தான் பெரியாரை திட்டினார், பெரியாரை விமர்சித்தார். ஒரே நாளில் பல இடத்துல புகார் கொடுத்து வழக்கு பதிவு செய்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனாங்க. அதே போல் பாருங்களா, பெரியாரை சீமான் விமர்சனம் பண்ணிட்டாரு, அதனால ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சீமானை மண்ணக்கவ வைக்கணும் அப்படின்னு நாங்கள் வேலை பார்த்தோம். யார்? இந்த திருமுருகன் காந்தி போன்றவர்கள் எல்லாம் வேலை பார்த்து சீமானவர்களை டெபாசிட் இழக்க வச்சோன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. டே, ஓட்டுக்கு ₹1 கூட பணம் கொடுக்காம நீங்கள் பாருங்கள், அண்டா கொடுத்தீங்க, குண்டா கொடுத்தீங்க, இலவசமாக அள்ளி கொடுத்தீங்க, ஓட்டுக்கு 5000 10,000 வரைக்கும் பணம் கொடுத்தீங்க. அந்த பணத்தை எல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட 24,000 மக்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தியிருந்தாங்க. அதுவே ஆகச்சிறந்த வெற்றி. அப்படி இருந்த இந்த திருமுருகன் காந்தி, அப்புறம் இந்த திராவிடத்துக்கு அல்லக்கை வேலை பார்க்கக்கூடிய ஒரு சிலர் எல்லாம் சீமான டெபாசிட் இழக்க வச்சுட்டோம், நாங்கள் பெரியாரை ஆதரித்து பேசணும். நீ பெரியாரை ஆதரித்து யாருக்கு ஓட்டு கேட்ட? நீ திமுகவுக்கு ஓட்டு கேட்டியா? நீ ஓட்டு கேட்டது வெண்ணிலாவுக்கு ஓட்டு கேட்ட. இந்த திருமுருகன் காந்தி
வெண்ணிலாவுக்கு ஓட்டு கேட்ட பெரியார் பிம்பத்தை முன்வைத்து பாருங்க, சீமான் வந்து பெரியாரை வந்து இழிவுபடுத்துறாரு, சீமானுக்கு யாரும் ஓட்டு போடாதீங்க, பெரியாரை வந்து சீமான் விமர்சிக்கிறாரு, அதனால சீமானுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு இந்த திருமுருகன் காந்தி தெரு தெருவா பிரச்சாரம் பண்ணாரு. அப்படி பிரச்சாரம் பண்ணி பெரியார் பிம்பத்தை காட்டி, பெரியார் புகைப்படத்தை காட்டி இந்த திருமுருகன் காந்தி வாங்கிய ஓட்டு எத்தனை தெரியுங்களா? வெண்ணிலா அவர்கள் பெற்ற வாக்கு வெறும் 222 வாக்கு தான். இந்த ஓட்டு தாங்க பெரியாருக்கு கிடைச்ச வாக்கு. ஆனால் திமுக காரங்க பெரியார் கொள்கையை சொல்லி ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஓட்டு கேட்டாங்களான்னு கேளுங்களா? கேட்க மாட்டாங்க. இப்போ பெரியார் என்ன சொல்றாரு? கற்பப்பையை அறுத்தெறியுங்கள் என்றாரு. இப்போ திமுக காரங்க தந்தை பெரியார் வந்து கற்பப்பையை வந்து அறுத்தெறியுங்கன்னு சொல்லிட்டாரு. எப்படியாப்பட்ட தத்துவம் பார்த்தீங்களா, கொள்கை பார்த்தீங்களா? அதனால வந்து நீங்கள் பெரியார் நாங்கள் ஏற்றிருக்கோம், அதனால நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு திமுக காரங்க யாராச்சும் ஒருத்தர் இப்போ வரைக்கும் ஓட்டு கேட்குறாங்களா? ஓட்டு கேட்க தயாராக இருக்காங்களா? தமிழ் காட்டு மிராண்டி மொழி, தமிழ் வந்து சனியம், தமிழ் சனியனை விட்டொழிங்க. நீங்கள் தமிழ் படித்து என்ன, நீங்கள் எந்த வேலைக்கு போயிட்டீங்க, தமிழால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு பேசுறது யாரு? பெரியார். இதெல்லாம் பெரியாருடைய கொள்கை, இந்த கொள்கையை திமுக நாங்கள் ஏற்றிருக்கோம், அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு திமுகவிலிருந்து ஒருத்தர் பேசுறதுக்கு தயாராக இருக்காங்களா? அப்படி பேசி ஓட்டு கேட்பாங்களா? அப்போ திமுக பெற்ற வாக்கு கூட பெரியாருக்கு விழுந்த வாக்கு கிடையாது. திமுகவுக்கு விழுந்த ஓட்டு எல்லாமே பணத்துக்காக விழுந்த வாக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த திருமுருகன் காந்தி பெரியார் கொள்கையை சொல்லி பெரியார் தான் தமிழ்நாட்டுக்கே வழிகாட்டி, பெரியார் இல்லைன்னா தமிழர்கள் படிச்சிருக்க முடியாது அப்படியெல்லாம் பேசுனாங்களே. ஆனால் அவருக்கு விழுந்த வாக்கு 222 வாக்கு தான். ஈரோட்டு தந்தை பெரியார், ஈரோட்டு மண்ணில் பிறந்தவர் பெரியார் அப்படியெல்லாம் வாய்கிழியே பேசுகிறாங்களே. அந்த ஈரோட்டு மண்ணில் பெரியாருக்கு விழுந்த வாக்கு வெறும் 222 வாக்கு தான். ஆனால் பணத்தை பார்க்காம இந்த திமுக காரங்க வந்து பொய்யான பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறாங்க, இலவச பொருட்களை எல்லாம் மக்களுக்கு கொடுக்குறாங்க. இதையெல்லாம் தாண்டி 24,000 வாக்குகளை நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்தது. இந்த வாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி கொள்கைக்கு விழுந்த வாக்கு. அப்போ பெரியாரின் பிம்பத்தை அண்ணன் சீமானவர்கள் அந்த இடத்துல, அந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலே சுக்குநூறாக உடைச்சிட்டாரு. ஆனால் இந்த திராவிடர்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. பாருப்பா சீமான் பாருப்பா பெரியாரே விமர்சிக்கிறாரு, நாம் பெரியாரை சொல்லி தானேப்பா நாம் பிழப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆனால் பெரியாரை பற்றி எல்லா உண்மையும், இவர ராமசாமி அவர்களை பற்றி எல்லா உண்மையும் சீமான் புட்டு வைக்கிறாரப்பா. அப்புறம் யாருப்பா இந்த திராவிட இயக்கத்தை மதிப்பாங்க, யாருப்பா இந்த திராவிட கட்சிகளை ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு நடுக்கமோ ஒரு பயமோ இந்த திராவிட கட்சியை சார்ந்தவர்கள், இந்த இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கு இருக்குது. அதனால தான் இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் பெரியாரை போற்றுவோம்னு ஒரு புதிய ஆண்டில் ஒரு கூட்டத்தை நடத்த போகிறார். இப்போவே கதற ஆரம்பிச்சிட்டாங்க. பெரியாரை பற்றி சீமான் பேசுனா நாங்கள் சும்மா விட மாட்டோம், என்ன தான் நீ சும்மா விட மாட்டேன்றதை நாங்கள் பொறுத்து இருந்து தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த கூட்டத்தில் அண்ணன் பெரியாரை போற்றுவார், ஆனால் தமிழ் பெரியோர்களை போற்றுவார். தமிழ் காட்டு மிராண்டி மொழி, தமிழ் சனியன், தமிழ் வந்து முட்டாள்களின் பாஷைன்னு சொன்னார் பார்த்தியா, அந்த பெரியாரை போற்ற மாட்டார். அந்த பெரியாரை சுக்குநூறா உடை தெரிவார் அண்ணன் சீமான் அவர்கள். இதுதான் நடக்க போகுது. இது நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுதான் சமூக வலைதளத்திலலாம் இந்த திராவிடர்கள் வந்து கதற ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக புதிய ஆண்டில் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு சம்பவத்தை நடத்த போகிறாருன்னு நம்ம சொல்லலாம். முக்கியமாக இந்த தகவலை உங்களோட தெரியப்படுத்தணும் என்பதற்காக தான் இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.